T20 நாங்க தான். நாங்க மட்டும்தான் வந்து T20 நம்பர் 1 டீமான இந்தியா திருப்பவும் நிரூபிச்சிருக்கு. எல்லாரும் தெரியும் T20 வேர்ல்ட் கப் டூர்னமெண்ட் நடந்தது வந்து. அதுல ஃபைனல் மேட்ச் மார்ச் 8ஆம் தேதி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில நடக்குது. அதுல இந்தியா நியூசிலாண்டை 96 ரன் வித்தியாசத்தால வின் பண்ணி 3வது தடவையா T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுது. இது சம்பந்தமா தான் ஃபுல்லா டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கரிஸ். இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், கரண்ட் அப்டேட்ஸ், அனலைசிஸ் பண்ணுங்க. மிஸ்டர் கரிஸ் ஸ்டுடியோல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துருக்கும். ஏன்னா யாரும் பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் பேஜஸ்ல மிஸ்டர் கரிஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் வீடியோஸ் போடல. எனக்கு யூனிவர்சிட்டி 80ல செமஸ்டர் எக்ஸாம் மாறி மாறி தொடர்ச்சியானதால வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஆனா இனி நான் தொடர்ச்சியா வீடியோஸ் போடுவேன். எல்லாருமே வந்து உங்களோட சப்போர்ட்டை வழங்குங்க. ஃபுல்லாக தொடர்ச்சியாக பயணிப்போம். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த T20 வேர்ல்ட் கப்பை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த டூர்னமெண்ட் நடந்திருக்கு. 55 மேட்சு கிட்ட நடந்திருக்கு. அந்த 55 மேட்சும் 8 இடங்கள் நடந்திருக்கு. இந்தியாவில் 5 இடத்தையும் ஸ்ரீலங்காவில் 3 இடத்துலையும் மாறி மாறி மேட்ச் நடந்திருக்கு. 20 டீமு கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. இந்த ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில் நடக்குது. இந்த ஃபைனல் மேட்ச் இந்தியாவில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அகமதாபாத்ல நடக்குது. இதுல நியூசிலாந்து டொஸ்ஸை வின் பண்ணி நியூசிலாந்து டீம் கேப்டன் சண்டர் ஃபீல்டிங்கை சூஸ் பண்றாரு. ஸோ இந்தியா பெட்டிங் கிரவுண்ட் ஃபுல்லாவே இந்தியன் ஃபேன்ஸ் தான். ஃபுல்லா எல்லா இடமும் இந்தியன் ஃபேன்ஸ் தான். ஏன்னா மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்குது. இப்போ இந்தியன் ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் கூட. சண்டர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தைய ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுவோம், அதுக்காக நாங்கள் நிறைய பேர் ஹேர்ட்டை பிரேக் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். எனக்கு அப்போ ஒரு மைண்டில் ஒரு விஷயம் வந்துச்சு. என்னென்னா நம்மளோட பெட் ஹியூமன்ஸும் 2023ஆம் ஆண்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். நாங்கள் அதே விஷயத்த நம்மளோட சண்டரும் சொல்லியிருந்தார். இப்போ நானும் சரி இன்றைக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தேன். பட் மேட்ச் இடையால போக்கலாம் எனக்கு விளைஞ்சி. அது இந்தியாவுக்குரிய சம்பவம் இல்லை, நியூசிலாண்டுக்குரிய சம்பவம் வந்து எனக்கு இடையால போக்கலாம் மேட்ச்சில் விளைஞ்சி. சரி, இப்போ இந்தியா பெட்டிங். இந்தியாவில் ஓப்பனிங்கா சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மா உள்ள வராங்க. இந்த சஞ்சு சாம்சனை பற்றி பார்த்தோம்னா இவர் உண்மையாக பாவப்பட்ட மனுஷன். ஏன்டா இவரை பேச டீமுக்குள்ள போடுறதே இல்லை. கூட எக்ஸ்ட்ரா பிளேயர் தான் வச்சுக்கொள்வாங்க. எப்பயும் இருந்து ஓட்டு தான் இவரை டீமுக்குள்ள ஓடுவாங்க. அப்படி போட்டாலும் இவர் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டி அவரை டீம் ஓட்டையை தூக்கிடுவாங்க. ஸோ இவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் தான் டீமுக்குள்ள ஈக்கலாம்ன்ற ஒரு சுச்சுவேஷன். இவர் அந்த T20 வேர்ல்ட் கப்ல கூட தொடர்ச்சியாக போடல. நிறைய மேட்ச்ல வந்து இவர் எக்ஸ்ட்ரா பிளேயர் தான் இருந்திருக்காரு. லாஸ்ட் 3 மேட்சஸ் தான் இவர் டீமுக்குள்ளேயே போட்டிக்காங்க. லாஸ்ட் 3 மேட்ச் 3லேயும் வந்து 50 அடிச்சிருந்தவர். நல்ல ஃபார்ம்ல இருக்கார். 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க. மேட்ச் நடக்குது, ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க போட்டாலும் அடிதான் விழுது. அபிஷேக் சர்மாவும் அடிக்காரு மாறி மாறி, சஞ்சு சாம்சன் அடிக்காரு. எல்லா இடமும் 6 போயிருந்தான். சஞ்சு சாம்சன் 46 கோலுக்கு 89, 5 4 8 6. அபிஷேக் சர்மா 21 கோலுக்கு 52, 6 4 3 6. இப்படி மாறி மாறி அடிதான் விழுது. அப்படி இருக்கக்குள்ள 98 ரன் டீம் ரன் வரக்குள்ள அபிஷேக் சர்மா சும்மா போன ஒயிட் பாலுக்கு பெட்டை போட்டு டிப் அவுட் ஆகிட்டு போறாரு. அபிஷேக் சர்மா அவுட் ஆகிட்டு போனே உள்ள என்ட்ரி ஆறார் நம்ம இசாங் கிசான். ஆள்தான் பார்க்க குட்டியா இருப்பார், ஆனா அடியெல்லாம் சும்மா விரித்தன மாதிரி. எங்க போட்டாலும் அடியா 6 4 தான். 25 கோலுக்கு 54 ரன் அடிக்கிறது. 4 4 4 6. இப்படியே டீம் ரன் எடுத்து பார்த்தோம்னா 203 ரன் 15 ஓவருக்கு வந்தது. நான் இது சரி இந்த 280 290 நான் போகுதுன்னு பார்த்தேன். அது ஒரு மேட்ச் சேஞ்ச் ஆயிட்டு. இப்படி இருக்கக்குள்ள சஞ்சு சாம்சன் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போறாரு. சஞ்சு சாம்சன் அவுட் ஆகனே உள்ள வர கார்த்திக் பாண்டியா. அதே பிறகு 204 ரன்ல வச்சு இசாங் கிசான் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போறாரு. ஸோ இப்போ 204க்கு 3 விக்கெட் ஆயிடுச்சு. இசாங் கிசான் அவுட் ஆகிட்டு போனே உள்ள வர சூரிய மஜாதர். இவரான் டீம் கேப்டன். நானும் சரி இப்போ டீம் ரன் வர கூட இருக்கு, சரி இவரை வந்து வெளுக்க போறாருன்னு பார்த்தா அங்க நடந்த சம்பவம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் போலே அவுட் ஆகிட்டு போறாரு, கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போறாரு. இப்போ 204க்கு 4 விக்கெட் ஆயிடுச்சு. சூரிய மஜாதர் அவுட் ஆகிட்டு போனே உள்ள வர திலக் வர்மா. இவர் 6 கோலுக்கு 8 ரன் அடிக்கார். ஒரு 6 அடிக்கல, ஒரு 4 அடிக்கல. இப்படி இருக்கல கார்த்திக் பாண்டியா 13 கோலுக்கு 18 ரன் அடிச்ச மாதிரி அவுட் ஆகிட்டு போறாரு. ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தார். கார்த்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டு போனே உள்ள ஒரு ஆள் வாரர், 6 அடி உயரத்துல ஒரு ஆள் வாரர். அவரா நம்ம சிவம் துபே. 8 கோலுக்கு 26 ரன். மனுஷன் வெறித்தனம் அடிச்சார். 2 6 3 4. அதுலயும் லாஸ்ட் ஓவர் வச்சு செஞ்சு விட்டார் நியூசிலாண்டை பிடிச்சி. இப்போ 20 ஓவருக்கு இந்தியா 255 ரன் வந்தது. இப்போ சேசிங் நியூசிலாந்து 256 டார்கெட். நியூசிலாண்டுக்கு இப்படி ஒரு டார்கெட்டை பார்த்த உடனே கதிகலங்கி போயிடுச்சு. சரி இருந்தாலும் சேஸ் பண்ண தானே வேணும். இதுக்கு முதல் மேட்ச் செமிஃபைனல்லையும் இங்கிலாந்து இப்படி ஒரு டார்கெட் தானே சேஸ் பண்ணது. சரி நம்மளும் இப்படி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுவோம்ன்றது நியூசிலாந்து பேட்டிங் இறங்குது.
நியூசிலாந்துல ஓப்பனிங் அலனும் செய்ஃபெட்டும் உள்ள வராங்க. இதுல அலன் 7 பாலுக்கு 9 ரன் அடிக்கார், ஒரே ஒரு 4 மட்டும் அடிக்கார். இதுல அலன் கெச்ச ஸ்டார்ட்லயே சிவம் டுபே மிஸ் பண்ணிடுவார். அப்படி இருந்தும் திருப்பி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போவார். அலன் அவுட் ஆனே 1 டவுன் ரவீந்திரா வருவார். இவர் 2 பாலுக்கு 1 ரன். பும்ராட பாலுக்கு கேட்ச் கொடுத்து இவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அடுத்தது வருவார் பிலிப்ஸ் வருவார். இவர் 5 பாலுக்கு 5 ரன் அடிப்பார். அப்புறம் இப்படி ஓவராலா வந்து போவாங்க. குயிக்கா எல்லாருமே அவுட் ஆக தொடங்கிட்டாங்க. ஏன்டா இந்தியன் போலர்ஸ் போலிங் இவங்களை நிக்கலாம் அப்படி இப்படி ஓவரால் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. இதுல நியூசிலாந்துல கூட ரன்ஸ் அடிச்சாங்க வேண்டாம், செஃபெட்டும் சண்டர் தான் கூட ரன்ஸ் அடிச்சவங்க. அதுல செஃபெட் 26 பாலுக்கு 52 ரன் அடிக்கார், 2 4 5 6. சண்டர் 35 பாலுக்கு 43 ரன், 3 4 2 6. இப்படி இருக்கக்குள்ள 159 ரன்னுக்கு நியூசிலாந்து ஃபுல்லாவே ஓல் அவுட் ஆகிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட் எடுக்கார், அக்ஷர் பட்டேல் 3 விக்கெட், கார்த்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 3 பேரும் ஒரு விக்கெட் எடுக்காங்க. இப்படி இதுல மேன் ஆஃப் த மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா கிடைக்குது, கூட விக்கெட் எடுத்ததுக்காண்டி. மேன் ஆஃப் த சீரீஸ் சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்குது. இப்படி இதோட 3வது தடவையா T20 வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் 2007ஆம் ஆண்டு தோனி கேப்டன் ஆகியக்குள்ள வின் பண்றாங்க. செகண்ட் டைம் 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா கேப்டன் ஆகியக்குள்ள T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்றாங்க. இது தேர்ட் டைம் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகியக்குள்ள இந்த T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்றாங்க. இப்படி பெரிய சந்தோஷத்தோட அவங்க T20 வேர்ல்ட் கப்பை செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.